ஹலோ மக்களே, ஜூன் 19 மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தா ககனுக்கு என்னப்பா ஆச்சு, ககன் எப்படா மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வரணும், பூமியும் ககனும் சேரணும்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ககன் வந்தாச்சு. ககன் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காருங்கிறத கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே ககன் வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாசல்ல இருந்து ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இதை கேட்டு நம்ம சாரதா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஓடி வந்து அவனை பார்த்து ககன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கப்பா போன அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோட உள்ள கூட்டிட்டு வராங்க. அவர் வந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உடனே உனக்கு ரொம்ப பசிக்குதா, சரி சரி நீ இரு, நீ உட்காரு, நான் முதல்ல போய் நான் உனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இவங்க போயிட்டு பிளேட்டில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து இங்கே ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அது ககனான்னு பார்த்தா அது ககன் தான் இல்லை. இவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா இப்போ வந்துட்டு கேபியும் நம்ம பூமியும் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாரதா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, பாருங்க ககன் வந்துட்டான், நான் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க யாருன்னே தெரியாது. ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவனை போய் ககன்னு சொல்றாங்க. சாரதாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பு ஒரு பக்கம் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல பூமி ஐயோ அத்தைக்கு என்ன ஆயிடுச்சு, மாமா இறந்தனால இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அத்தை நல்லா பாருங்க, அது ககன் இல்லை, நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றத வந்து கேட்கவே இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்தா பிச்சைக்காருக்கு தான் ஊட்டி விடுறோம் அப்படிங்கிற உண்மையை அப்புறம் தான் வந்துட்டு பார்க்குறாங்க சாரதா. அதுக்கு அடுத்து திரும்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சாரதா. அதாவது ஐயோ ககன் இல்லையா, நீ ககன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ககன் ஏன் இன்னும் வரலை, சீக்கிரம் வர சொல்லுங்க ககனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து ககனை சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா அவரோட தாடி மீசையெல்லாம் மாத்திட்டு அப்படியே ஹீரோ மாதிரி வேற ஒரு ஆள் மாதிரி மாறி இருக்காரு நம்ம ஹீரோ ககன். அதுவும் மாறி ஒரு பெரிய கிட்டாரை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் வேற ஒரு உலகத்துல அதை வந்து கிட்டார் மூலியமா வந்துட்டு பாட்டு பாடுறது அந்த மாதிரி மாறிட்டு இருக்காரு. அவனுக்கு வந்து மீசையும் இல்லை, ஆனா மீசை எடுத்தா அது ககன் இல்லைன்னு ஆயிடுமா என்ன. அதுக்கடுத்து பாடிக்கிட்டு ரொம்ப பிரபலமா ஆயிட்டு இருக்காரு நம்ம ககன். இதுக்கு அடுத்து ககன் பூமி அப்ப சந்திப்பாங்க. உண்மையில அது ககனா இல்ல ககன் உருவத்துல இருக்கிற வேற ஒருத்தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அது ககனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ககன் வந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி அவர் கிட்டார் வாசிப்பாரு. உதாரணத்துக்கு பூமிக்கோ ஒரு வாட்டி அவர் வாசிச்சு காமிச்சிருக்காரு. அதனால ஒருவேளை பழசெல்லாம் மறந்துருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ககனுக்கு பழசெல்லாம் மறந்து அவர் இப்போ வேற ஒரு ஊர்ல ஒரு கிட்டார் வாசிக்கிற ஒரு பையனா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்து நம்ம குடும்பத்துக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம் அப்படின்னு தூரமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ககன் உயிரோட இருக்காங்களா, எப்போ வருவான்னு கேட்டதுக்கு ககன் வந்தாச்சு. இப்போ எல்லாரும் ஹாப்பி தானே? ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.